என்ன சுத்தி இருக்கிறவங்க கேட்டதுக்காக தான் நான் பேசினது. பட் ஸ்டில் எல்லாரும் வந்து நான் வந்து 200 ரூபாய் ப்ரொமோஷன் பண்ணேன் அப்படின்னுக்காக தான் இப்ப எங்களோட பில்ல வந்து நீங்க வந்து என்ன சொல்லிருக்கணும், அது காட்டுங்க ப்ரூஃப், அதோட நிறுத்திருந்தீங்கன்னா ஓகே, இவ்வளவு பேசாதுமா, ஃபர்ஸ்ட் காட்டு அப்புறம் நீங்க பேசு. அது அந்த டிவில இருந்தே சொல்றேன். அவங்க வந்து ப்ரோ மதுரையில இருந்து சொன்னாரு, அவர் பேர் எனக்கு தெரியல, சொல்றாரு ப்ரோ என்ன பிரச்சனை சொல்ல போறேன், நான் பண்ணி தரேன், நீ ஏன் கவலைப்படுறேன், சொந்தக்காரர் இருக்காரு அப்படின்றாரு. ப்ரோ எனக்கு தெரியும் ப்ரோ, பட் எனக்கு மட்டும் இல்லை, இது நிறைய பேருக்கு நடக்குது அப்படிங்களா, சரி விடுங்க ப்ரோ, இதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் போட்டுருங்க, எல்லாம் சரியாயிடுவாங்க, அவ்வளோ சொல்றாரு. சரி ஓகே, நம்ம டாபிக் வருவோம், அப்படி பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஐ கம் க்ளோஸ் டு யூ. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ கேன் see it. ஓகேங்களா? ஓகே, இது வந்து 2024 கரெக்ட், ஐ மீன் 4th June 2025 2569. ஓகே, நெக்ஸ்ட்டு 2799 August 2025. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2502 9th October 2025. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2578 9 December. அப்புறம் ஃபெப்ரவரி வந்து 4 ஆயிருக்கு. எப்போ? இந்த வருஷம். ஓகேங்களா? இன்னொன்னா இந்த 37413 வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்றாங்க. அந்த சேஞ்ச் இவங்க எதுக்கு ஈபியில் எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு எல்லாருக்கும் சேஞ்ச் பண்ணணும் யூனிட், அதனால மீட்ரு மாத்துறோம். ஸோ அதனால பழைய மீட்டரில் வந்து கொஞ்சம் காசெல்லாம் வந்து கம்மியாக வந்திருக்கு, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபுல் ஒரு 1 இயர்க்கான மொத்த அமௌண்ட்டை அதை பே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே டன். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இந்த அங்கே கம்மியாக வந்தது, இப்போ ஐ மீன் அங்கே வந்து கம்மியாக வந்திருக்கு, நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு சொன்னாங்க, இது பே பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஜூன் மந்த் வந்து திருப்பி 12,000, ஐ மீன் 11,975. போன ஜூன் எவ்வளோ கட்டணும்? 2,500. ஓகேங்களா? இந்த ஜூன் எவ்வளோ கட்டுறோம்? 12,975. அப்புறம் கடைசி ஆகஸ்ட் பில் பாருங்கள் 13,000. ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும் உங்களுக்கு கிளியராக, நான் ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நான் இமேஜில் அனுப்புகிறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும். சரி, இப்போ இந்த வீடியோ வந்து எங்களுக்கு அதிகமாக வந்ததுன்றது பிரச்சனையே கிடையாது, திருப்பியும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நாங்கள் அதிகமாக வந்ததில் ஒரு ஆள், பட் மீதி வந்து ஒரு நான் 40% ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, அந்த 40%க்காக தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா எங்களை சுற்றி இருக்க ஆள் வந்து தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் எதாவது பேசி போடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எங்களுக்கு அவ்வளோ பேர் சொன்னாங்க. ஒரு கஷ்டப்படுறவங்க சொல்லும்போது நாங்கள் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஸோ எங்களை வந்து கொஞ்சம் வீடியோ அதை பற்றி பேசுங்க, மேபி அண்ணாக்கு போய் சேரும், சேர்ந்தா கம்மியாகும், ஏதோ ஒன்று அது மூலிமா பெனிஃபிட் ஆகும்ல. ஸோ அதுக்காக மட்டும்தான் 3,000 சம்திங் பே பண்ணேன். இந்த மந்த் 13,000. இட்ஸ் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இதே என் வீடு, நான் இப்போ என் வீடும் நான் சுற்றி காட்டுறேன். என் வீட்டில் ஒரு ரூமில் ஏசி இருக்குது, அப்புறம் எனக்கு எலக்ட்ரிக் காரும் இருக்குது. இதே ஏசி தான், இதே கார் தான் போன வருஷமும் வச்சுருந்தேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சொல்லலாம், ஓகே இங்கே யூனிட்ஸ் மேலே தப்பு, உங்கள் இபி மேலே தப்பாக இருக்கலாம், இல்லை எடுத்தவர் மேலே தப்பாக இருக்கலாம். ஓகேங்க, இருக்கலாம், நான் அதை பற்றி பேசவே இல்லை. என் கன்சர்ன் என்ன தெரியுமா, அதிகமாக வருது, ஓகே நாங்கள் யூஸ் பண்ணாமல் அதிகமாக வருது, ஃபைன். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, திருப்பி சொல்கிறேன், மற்ற 40%க்காக நாங்கள் பேசுகிறோம், அவங்களுக்கும் அதிகமாக வருது. எங்கள் வீட்டில் தப்பு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றீங்க. அப்போ அந்த 40%னா நம்ம சென்னையில் எவ்வளோ லட்சம் கோடிக்கணக்காக எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அது பெரிய இம்பாக்ட் ஆகும்ல. அதுக்கு தான் சார்ட் அவுட் பண்ண. சரி ஓகே, நம்ம போய் இது சொன்னால் அவருக்கு ரீச் ஆகும். பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க, இல்லை புவர் பீப்புள், அவங்களுக்கு மட்டும் இப்போ பெனிஃபிட் ஆகிறது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லோ மீடியம், மிடில் மீடியம், அப்பர் மீடியம் கிளாஸ்க்கும் பெனிஃபிட் ஆகட்டும். இதுதான் இந்த டோட்டல் வீடியோவோட செக்மெண்ட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்களும் போய் இவி ஆஃபீஸில் போய் கேட்டாங்கன்னு வைங்களா, அது எவ்வளோ பேருங்க போய் கேட்க முடியும்? அண்ட் என்னை சுற்றி இருக்கிறவங்களே போய் கேட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரலை, அண்ட் அவங்க கட்டணும் அப்படின்னு வந்ததுனால தான். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி யூனிட்டில் ப்ராப்ளமில் இருந்திருக்கு, இபி ரீடிங் தப்பாக எடுத்திருக்காங்க, சில பேருக்கு ரீடிங்கே அப்படி வந்திருக்கு, அமௌண்ட் ஹையாக. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம். இதெல்லாம் இனிமேல் ஃப்யூச்சரில் வராமல் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பராக எல்லாருக்கும் நல்ல எல்லாரும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு அமௌண்ட் ரீடிங் வந்தது, எல்லாரையும் கட்டுற மாதிரி வந்ததுன்னா நல்ல விஷயம் தானே. எஸ் எக்ஸாக்ட்லி. இதுதான் வந்து நாங்கள் ஒசூர் டேமுக்கு பேசும்போது அங்கே போய் ஆக்ஷன் எடுத்தாங்க கவர்மெண்ட், விச் வி அப்ரிஷியேட்டட். நாங்கள் சந்தோஷப்பட்டோம். உண்மையாவே நாங்கள் வீடியோ பேசின கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே போய் ஸ்டெப் எடுத்தாங்கன்னு அந்த நியூஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்மளும் அதில் ஒரு முயற்சி கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கோம்,
நம்மளாலன்னு இல்லை, நம்ம அதுக்கு பேசணும், நம்மளுக்கு அது பேசினதுக்கு பிரதிபலிப்பா வந்து அந்த சைடு இன்னொரு அவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இதுவுமே நாளை பின்ன வந்து ஓகே இந்த இபி விஷயத்துல எல்லாருக்கும் வந்து பெனிஃபிட் ஆயிடாங்க, நல்லது நடக்குது, எல்லாமே ப்ராப்பரா ஆயிடுச்சு, கரெக்டா நடக்குதுன்னா வெல் அண்ட் குட், வி ஆர் ஹாப்பி. எஸ் ஓகே. ஸோ தயவு செஞ்சு பொலிட்டிக்கலாக திருப்ப வேண்டாம் ஓகேங்களா. இவங்க கிட்டேருந்துனால இவங்கள சொல்கிறோம் ஓகே, நத்திங் லைக் தட் ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் டிவி கேக்கு எங்கள் உரிமை, திருப்பி சொல்கிறேன், எங்கள் அண்ணா அவர் தான் சொல்கிறாரு உங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி, அது உண்மை தான். அவருக்காக தான் நாங்கள் எவ்வளோ அவர் ஜெயிக்கிறதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம் வீடியோ ஓகேங்களா. ஸோ அந்த உரிமையில நாங்கள் கேட்குறோம். நாங்கள் அப்போ கூட யாருமே அப்யூஸ் பண்ணல, யாருமே திட்டலை. கேட்டது இப்படியே போச்சுன்னா அப்புறம் கவர்மெண்ட் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். எஸ், ஏன்னா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாமே அவருக்கு நல்லது தான் செய்கிறாருன்னு எல்லாம் சொல்லுவீங்க. அந்த கெட்டது செய்கிறது யாருமே அவர்கிட்ட போய் காட்ட மாட்டேன். ஐ மீன் கெட்டது அவர் செய்யலை, பட் கெட்டது நடக்கிறது வந்து யாருமே அவர்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க ஓகேங்களா. ஸோ அவர் என்ன நினச்சிப்பாரு, எல்லாம் நல்லதே நடக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க, ப்ராப்பரா நடக்குது அப்படின்னு. இதை போய் நாங்கள் போய் சொல்லும் போது தான் ஓகே சார் சம்திங் ராங் அப்படின்னு தெரிய வரும், புரியுதுங்களா. ஸோ அதனால தான் அதை போய் சொன்னோம். இப்போ இதே வந்து டிஎம்கே ஸ்டாலின் சார் பேரில் நடந்துச்சுன்னா அப்பயும் நாங்கள் இதை தான் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா. எங்களோட வீடியோஸ் டிக்டாக்லேருந்து நாங்கள் இருக்கோம், இப்போன்னு இல்லை. அப்பயும் ஏதாவது வரும்போது வில் வாய்ஸ் அவுட், வில் மேக் ஷோர் இட் ரீச்சஸ். அப்பயும் நாங்கள் யாரையும் திட்டி போட்டதில்லை, இப்பயும் திட்டம் போகிறதில்லை, எப்பயும் திட்ட மாட்டோம், யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டோம். மேபி அந்த சொல்கிற விஷயம் உங்களுக்கு மேபி இல்லை எங்கள் அண்ணா இப்படி சொல்லிட்டாங்க, முதல்ல உங்கள் அண்ணனோட ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் ஓகே, நம்ம அண்ணன். அண்ட் ப்ளஸ் நீங்களே எங்களை ஃபேமிலியாக பாருங்கள். நீங்கள் வந்து இல்லை ஆப்போசிட் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாகாது. வி ஆர் ஃபார் த பீப்புள், தமிழ்நாடு எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் சொசைட்டி இது பண்ண, தமிழ்நாடு பெட்டராக ஆக, எல்லாத்துக்கும் நல்லதுக்கு தான் நாங்கள் என்றைக்குமே யூஸ் பண்ணுங்க. எவ்வளோ பேர் இதுக்கு அவங்க பர்சனல் இதுக்கு எவ்வளோ பேர் தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றும் அப்படி யூஸ் பண்ணல. ஒரு நல்ல சோஷியல் காஸ் யூஸ் பண்ணால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் தப்பாக நாங்கள் எதாவது சொன்னால் எங்களை திருத்துங்க, அது நான் வேணான்னு சொல்ல. அது வந்து நீங்கள் வந்து இன்பர்சனாக போய் பண்ணாதீங்க, எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒருவேளை நாங்கள் தப்பே பண்ண இந்த வீடியோவில் கூட ஒருவேளை நாங்கள் தப்பே இருந்தாலும் நீங்கள் ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா தட் இஸ் அ வேலிட் கொஸ்டின். பட் நான் அதுக்கு தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். என்னோட இது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஓகே ஃபைன், நான் பிஸியாக இருந்தேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பட் நான் எல்லாருக்கும் தானே பேசுகிறேன், எல்லாராலையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுதான் நாங்கள் திருப்பி சொல்ல வரோமே ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்களோட ப்ராப்ளம் பற்றியே இல்லைங்க, பொதுவாக மக்கள் சொன்ன கருத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கார் வச்சுருக்கீங்க, டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஏசி வீட்டில் வச்சுருக்கீங்க, அதனால இபி பில் வரும்னு அந்த மாதிரிலாம் ரீல்ஸ்லாம் நான் பார்த்தேன். எஸ் அஃப்கோர்ஸ் இபி பில் வந்து நம்ம பவர் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரீடிங் வரும். எனக்கு நான் என்னை பற்றின்னு சொல்லவே இல்லை, என்கிட்ட வந்து சொன்னவங்க அவங்களோட இதுவாக தான் நான் வந்து உங்ககிட்ட அந்த ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை பேசுகிறேன், பட் எங்களுக்கும் வந்தது. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, இது திருப்பியும் அடுத்த மாதம் எல்லாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் சொல்ல வரோம். அந்த வரக்கூடாதுன்றதுல நீங்களும் ஒரு ஆள், நானும் ஒரு ஆள் தான். ஸோ அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்லேருந்து கூட ரிப்ளை வந்தது, நான் போஸ்ட்லாம் பார்த்தேன். வெல் அண்ட் குட், எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாருக்குமே ப்ராப்பராக அலைன் ஆகி எல்லாமே கரெக்டாக நடக்குது, எல்லாருக்குமே ஒழுங்காக போகுதுன்னா எங்களுக்கு இதனால ரொம்பவே சந்தோஷம்தான். அண்ட் இதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு ரூமர்ஸோ இல்லை வந்து தப்பாக பேசுகிறதோ அப்படி எதுவுமே வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே இதுக்கப்புறம் அவங்கவுங்களோட பர்சனல் ஒர்க், பர்சனல் லைஃப்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷம் அப்படின்காக தான் நம்ம பேசணுமே. அதை வந்து இதுக்கப்புறம் வேற மாதிரி எடுத்துட்டு போக வேண்டாம். அதுதான் என்னோட ஒரு சின்ன வேண்டுகோளாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எல்லாரும் அவங்க கருத்து சொல்கிறாங்க. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. தப்பாக சொன்னாங்கன்னா எஜுகேட் பண்ணுங்க, பட் ஹார்ஷ் வேல சொல்லாதீங்க. நாங்களும் ஹர்ட் பண்ணியிருந்தா, யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ சப்போர்ட்டட். மெயின் திங் அதுதான். கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த டைம்லேயும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி நான் இருக்கேன்ப்பா டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறதும். ஆமாம், ஆக்சுவலி நேற்று வீடியோலேருந்து எனக்கு வந்து ரொம்ப கன்சர்னாக நிறைய பேர் கால் பண்ணி வரி பண்ணாதீங்க, எங்களுக்கும் இப்படி நடந்திருக்கு அண்ட் வி ஆர் தேர் ஃபார் யூ அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான், உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னை விட. ஏன்னா எனக்கு உண்மையாகவே பேச தெரியல, ஏன்னா அவ்வளோ நான் மெசேஜஸ் பார்த்தேன் அண்ட் நான் வந்து டோட்டலாக காலி ஆயிட்டேன். ஏன்னா அப்படி இருந்தது மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது, என்னடா நம்ம ஒரு நல்லது பண்ணோன்னு நினைக்கும் போது இப்படியெல்லாம் மெசேஜஸ் வருதே அப்படின்னு தான் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்.
பட் தென் அதனால ஃபியூச்சர்ல எல்லாரும் பெனிஃபிட் ஆறாங்க, நல்ல விதத்துல நடக்கும்போது உங்க மனசுல ஓகே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது we are happy about it. எஸ், அவ்வளோதான். இது மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். வீட்டில் இன்னைக்கு ஒரு ஃபேன் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு இன்னொரு ஃபேன் வரும், நாளைக்கு இன்னொரு ஏசி வரும், நிறைய வரும். ஸோ நீங்களும் நல்ல நிலைமையில போவீங்க. அப்போது வந்து அந்த மாதிரி பில் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கஷ்டப்படாத கூடாதுன்னா இந்த இது ஓகேங்களா. ஸோ இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ வாட் எவர் இஸ் அ கவர்மெண்ட் டூயிங் வி ஆர் ஹாப்பி வித் இட். ஸோ ஃபைனல் நோட்டாக நாங்கள் முடிச்சுக்கிறோம். வந்து ப்ராப்பரா இருக்கட்டும், இப்போ எப்படி நடக்குதோ நல்லபடியா அப்படியே நடக்கட்டும். எங்களை பற்றி பேசுறதை விட்டுட்டு என்ன இஷ்யூவோ அதை பற்றி பேசிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நாடு முன்னேறும், கவர்மெண்ட்டும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அவங்களும் இன்னும் பெட்டர்மெண்ட்டாக நம்மளுக்கு பண்ணுவாங்க. பெனிஃபிட் ஃபார் த கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள். எல்லாம் நல்லது நடந்தா நல்லதே தான். எஸ், யா, ஹாப்பி நோட்டோட see you.